கனவு என்றால் என்ன? தூங்கி எழுவது கனவல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்கிறார் அப்துல் கலாம். அப்படிப்பட்ட பெருங்கனவை நனவாக்கும் உத்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சாதனா பாரதி. அவரை பற்றிய காணொளி இதோ உங்கள் முன். வியாபாரத்தின் அடையாளமாய் திகழும் விருதை மண்ணின் பிறந்தவர் ஆர்.ஜே. மந்த்ரா ஆங்கில பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியர் திண்ணியர் வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க, எண்ணியவற்றை எண்ணியவாறு அடையும் திண்ணி உள்ளம் கொண்டவர். படிப்பில் பேரார்வம் கொண்டவர், புத்தகங்கள் வாசிப்பதில் பெருவிருப்பம் கொண்டவர், கேட்பவர் மகிழும் வகையில் திறம்பட பேசுகின்ற ஆற்றல் மிகு பேச்சாளர். கூடைப்பந்து விளையாட்டின் மீது தீராத பற்று கொண்டவர். 2025ஆம் ஆண்டு முதலமைச்சர் கோப்பைக்கான கூடைப்பந்தாட்ட போட்டியில் நம் பள்ளி அணிக்காக விளையாடியவர். 2024ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்ட அணிக்காகவும் 2025ஆம் ஆண்டு ICSE தமிழ்நாடு அணிக்காகவும் விளையாடியவர். தன்னுடைய ஓய்வு நேரத்தினை பயனுள்ள வகையில் போக்கும் வகையில் பாசிகள் மூலம் கை அணிகலன்கள் தயாரித்து விற்பனை செய்தும் வருகிறார். JCI விருதுநகர் எலிட் ஜூனியர் JCN 2025 சேர்பர்சனாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். 2025ஆம் ஆண்டு கோடை விடுமுறையில் பள்ளி மாணவர்களுக்கான தமிழ்ச்சாரல் என்ற தமிழ்மொழி திறன் பயிற்சி வகுப்பினை ஜூனியர் JC மூலம் திறம்பட நடத்தினார். தன்னம்பிக்கையோடும் தன்முனைப்போடும் எச்செயலிலும் ஈடுபடுகின்ற நம் பள்ளியின் பெருமைமிகு மாணவி செல்வி சாதனா பாரதி அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மிக சிறப்பான காணொளி. கல்வி மட்டுமல்ல, விளையாட்டிலும் சிறந்த வீராங்கனை. அத்தோடு நில்லாமல் சமூக செயற்பாட்டாளராகவும் திகழ்ந்து வரும் சாதனா பாரதி அவர்களுக்கு நன்றி. பேச்சாளரை மேடை கலைக்கிறோம். பேச்சாளரை பெருமைப்படுத்தி நினைவு பரிசினை வழங்கிடுமாறு நம் பள்ளியின் இணை செயலாளர் திருமதி ராஜவலி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பேச்சாளரை பெருமைப்படுத்தி நினைவு பரிசினை வழங்கிய நம் பள்ளியின் இணை செயலாளர் திருமதி ராஜவலி அவர்களுக்கு நன்றி. இனி இந்த மேடை உங்களுடைய சாதனா பாரதி. வாழ்த்துக்கள். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். மந்த்ராவின் மந்திர மேடையில பேசணும் அப்படின்றது என்னுடைய கனவு. பேசுவதற்கான முயற்சியையும் என்னோட முதல் அடியையும் நான் எடுத்து வைக்காம இருந்திருந்தா அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கனவாதான் இருந்திருக்கும். ஒரு கனவா என் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். ஆனா என்னைக்கு நான் என் கனவை அடையணும்னு சொல்லி முயற்சி செய்ய ஆரம்பிச்சேனோ அந்த முயற்சி தான், அந்த முயற்சியோட பலன்தான் என்னை இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. நம்ம எதிர்கால வெற்றியோட நிகழ்கால வரைபடம் தான் கனவு. கனவு அப்படின்றது நீங்க தூங்கும் போது மட்டும் வர்றது கிடையாது. அது உங்க வாழ்க்கைய தீர்மானிக்க கூடிய சக்தி கொண்டது. கனவுகளை கண்டு அதை நினைவாக்க போராடி கொண்டிருக்கும் உங்களை போன்ற கோடிக்கணக்கான கனவுக்காரர்கள்ல நானும் ஒருத்தி. மந்த்ராவின் மந்திர மேடையில என் கனவு பயணத்தை பத்தி பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கனவு அப்படின்றது ஒரு சின்ன எண்ணம் மட்டும் கிடையாது. அது உங்க வாழ்க்கைக்கு திசை காட்டக்கூடிய ஒரு கருவி. ஒரு மனிதன் கனவு காணும் போது அவன் உள்ளத்துல ஒரு புதிய உலகம் உருவாகுது. அது அவன் எதிர்காலத்தை வடிவமைக்குது. நீங்க ஒரு பெரிய மருத்துவர் ஆகணும்னு கனவு காணலாம், ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு கனவு காணலாம், ஏன் காமராஜர் மாதிரி ஒரு பெரிய தலைவர் ஆகணும்னு கூட கனவு காணலாம். ஆனா
கனவுகள் அடையிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு கனவுக்காக நீங்க உழைக்கும் போது பல தடைகள் வரும். சில தடைகள் நமக்கு வெளியே இருந்து வரலாம், சமூக எதிர்ப்பா இருக்கலாம், பொருளாதார சிக்கலா இருக்கலாம், ஏன் வாய்ப்பு குறைபாடா கூட இருக்கலாம். ஆனா சில தடைகள் நமக்குள்ள இருந்தே வரும். இதை நம்மளால செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம், இதை செஞ்சா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம், இதை செய்யணுமா அப்படின்ற ஒரு தயக்கம். உங்க பயமும் தயக்கமும் தான் நீங்க உங்க கனவை அடைய முடியாது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையா அவங்க முன்னாடி இருக்கு. ஆனா பாரதி சொன்ன ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சமும் இருந்தா பயம் தயக்கம் போன்ற தடைகளை நம்ம எளிதில் வென்று விடலாம். நீங்க ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு கனவு கண்டா உடனே ஐன்ஸ்டைன் ஆக முடியாது. அதுக்கு முயற்சி செய்யணும், தினம் தினம் முயற்சி செய்யணும். நீங்க ஒரு 1000 மைல் கடக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்களோட முதல் அடியை எடுத்து வைக்கிறது தான். சில சமயம் நம்ம நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, ஏன்டா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, வா போய் விளையாடலான்னு சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த சமயம் நமக்கே நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும், நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்னு. ஆனா அப்போ உங்க மனசுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க, இந்த மண்ணில் பிறந்து எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் மறைந்த கோடிக்கணக்கான ஒருவர்களில் ஒருவனாக இல்லாமல் நீங்கள் சாதிக்க பிறந்தவன் அப்படின்றத உங்க மனசுல நல்லா ஆழமா பதிய வைங்க. நம்ம ஊருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற காரியாப்பட்டிக்கு அருகில் இருக்கிற ஜோகில்பட்டி அப்படின்ற சின்ன கிராமத்துல பிறந்தவங்க தான் முத்தமிழ் செல்வி. ஆனா அவங்க கனவு என்னமோ ரொம்ப பெருசு. தனியார் பள்ளியில ஆசிரியராக பணியாற்றிய ஒரு முத்தமிழ் செல்வி கடந்த 2021ஆம் ஆண்டு திருப்பெரும்புத்தூர் அருகில் இருக்கிற 155 அடி உயரமுள்ள மலை உச்சியிலிருந்து 2 கண்களையும் கருப்பு துணியால கட்டி கொண்டு வெறும் 58 வினாடிகள்ல கீழே இறங்கி அவங்களோட முதல் சாதனையை படைச்சாங்க. அதே ஆண்டு ஹிமாச்சல பிரதேசத்துக்கு அருகில் இருக்கிற குலாங் கிராமத்தோட மலை உச்சியிலிருந்து 2 மகள்களையும் முதுகுல கட்டி கொண்டு 3 பேரும் கண்கள்ல கருப்பு துணியை கட்டி கொண்டு வெறும் 55 வினாடிகள்ல அந்த 165 அடி உயரமுள்ள மலையை இறங்கி அவங்களோட 2வது சாதனையை படைச்சாங்க. எவரெஸ்ட் சிகரத்தை எத்தனையோ பேர் ஏறி இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் கூட அதை ஏறல அப்படின்றத கண்டறிந்த அவங்க எவரெஸ்ட் சிகரத்தை ஏறும் சவாலை ஏற்க முடிவு செஞ்சாங்க. அவங்களோட பயணம் அப்படின்றது எளிதா இருக்காது அப்படின்றத தெரிந்து கொண்டு அவங்க கடினமா முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. 2023ஆம் ஆண்டு அவங்களோட கடுமையான முயற்சியினால 8848 மீட்டர் உயரமுள்ள எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சாங்க. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியதன் சாதனை அங்கீகரிக்கும் விதமாக ஆகஸ்ட் 15, 2023 அன்று தமிழ்நாடு அரசிடமிருந்து 2023க்கான கல்பனா சாவ்லா விருதையும் பெற்றாங்க. இதை தொடர்ந்து உலகில் உள்ள 7 கண்டங்கள் உள்ள உயரமான சிகரங்களை ஏறி சாதனை படைச்சாங்க விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த முத்தமிழ் செல்வி. இதை குறித்து அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னதோ, மன உறுதியோடு இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம், இல்லைனா அடுத்ததா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுவும் உண்மைதான். நம்ம கனவுகள் அடையிறதுக்கு நமக்கே நமக்குள்ள ஒரு மன உறுதியும் நம்பிக்கையும் இருந்தா மட்டும்தான் நம்ம கனவுகளை அடைய முடியும்னு சொல்லி நிரூபிச்சு காட்டிட்டாங்க முத்தமிழ் செல்வி. முடியாது என்பது முற்றுப்புள்ளி, முடியும் என்பது வெற்றி புள்ளி. முற்றுப்புள்ளிகளை முயற்சி புள்ளிகளாக்கினால் நீ ஒரு முக்கிய புள்ளியாகி விடுவாய்னு சொல்லி முத்தமிழ் சொல்லி போல ஒரு நம்பிக்கையில உறுதியா இருங்க. தோல்வியின் அடையாளம் தான் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. உங்களோட உவர்ப்பான வேர்வை துளிகள்ல தான் உங்களோட இனிப்பான வெற்றி துளிகள் அடங்கி இருக்கு அப்படின்றத நீங்க என்னைக்குமே நினைவுல கொள்ளணும். மட்டை பந்துல சச்சின் டெண்டுல்கர் கூட பல தடவை முதல் பந்திலே வெளியே இருக்கார். ஆனா அதுக்காக அவர் மட்டை பந்தை விட்டாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு தோல்விக்கு அப்புறமும் முயற்சி செஞ்சார், திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம அவரை காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்றோம். அதே மாதிரிதான் அவங்களோட தோல்விகளை கண்டு கனவுகளை கைவிட்டிருந்தா இன்னைக்கு நமக்கு ஒரு கோபி பிரையண்டோ, ஒரு ஜாமோரண்டோ, ஏன் ஒரு ஸ்டெஃபின் கரியோ கூட கண்டிப்பா கிடைச்சிருக்க மாட்டாங்க.
தோல்விகள் அப்படின்றது உங்களை காயப்படுத்த தான் செய்யும், ஆனா அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் மாதிரி, அது உங்களை வெற்றிக்கு தயாராக்குது. கனவு அப்படின்ற தலைப்புல பேசும்போது அப்துல் கலாம் பத்தி பேசலைன்னா எப்படி? அப்துல் கலாம் ஒரு தடவை கேரளாவில் உள்ள ஒரு பள்ளிக்கு போயிருந்தப்போ அங்கேருந்து ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டாராம், தம்பி உன் கனவும் லட்சியமும் என்னப்பான்னு. அதுக்கு அந்த சின்ன பையனும் சொன்னானா, நான் வளர்ந்தோனே லட்சமாக சம்பாதிக்க போகிறேன், ஒரு பெரிய வீடு கட்ட போகிறேன், ஒரு சொகுசான வண்டி வாங்க போகிறேன், என் வாழ்க்கையை நல்லா நிம்மதியாக வாழ போகிறேன்னு சொன்னானா. இதை கேட்ட அப்துல் கலாமும் அங்கே அமர்ந்திருந்த மிச்ச குழந்தைங்க கேட்டாராம், இவன் கனவுகளையும் லட்சியங்களையும் கேட்ட உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சிச்சா, இல்ல இவரை நம்ம ஒரு முன்னோட்டமா எடுத்துக்கணும்னு தோணுச்சான்னு கேட்டாராம். ஆனா அதுக்கு அங்கிருந்து வந்த பதிலோ இல்ல. இதை கேட்ட அப்துல் கலாமும் அந்த சின்ன பையன்கிட்ட சொன்னாராம், நம்ம கனவுகளையும் லட்சியங்களையும் மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அது அவங்களுக்கு வியப்பூட்டும் வகையா தான் இருக்கணுமே தவிர, இவன் என்ன நம்மள மாதிரி தானே யோசிக்கிறான், இவனும் நம்மள ஒருத்தன் தானே அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாராம். இந்தியாவுக்கு வழியே தெரியாம சீனாவில இருந்து ஆயிரக்கணக்கான விமர்சனங்களை கேட்டு கால்நடையாகவே நடந்து இந்தியாவுக்கு வந்து நூற்றுக்கணக்கான புத்தகங்களை யுவாங் ஸ்வாங்கால் எழுத முடியும் அப்படின்னா, சின்ன வயசுல மட்டை பந்து விளையாட்ட வெறும் மைதானத்துக்கு வெளியே இருந்து மட்டுமே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கபில் தேவால இந்தியாவுக்கான முதல் உலக கோப்பையை வென்று தர முடியும் அப்படின்னா, இந்தியா அதோட முதல் உலக கோப்பையை வென்றப்ப வெறும் 10 வயது சிறுவனா இருந்த சச்சின் டெண்டுல்கர் நானும் இதே மாதிரி சாதிக்க போறேன்னு சொல்லி சாதிக்க முடியும் அப்படின்னா, இங்க இருக்க நம்ம ஒவ்வொருத்தராலையுமே அது முடியும். இதே மாதிரி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 6ஆம் வகுப்பு வரைக்கும் மந்த்ரா பள்ளியில் படித்தேன்னா என் 7ஆம் வகுப்பை தொடர்றதுக்காக வேற ஒரு பள்ளிக்கு மாறினேன். ஒரு கூடைப்பந்து வீராங்கனை ஆகணும் அப்படின்ற என்னுடைய கனவு என் புது பள்ளியில் ஒரு கூடைப்பந்து மைதானம் கூட இல்லைன்னு தெரிஞ்சோடனே சுக்குநூறாக உடஞ்சிச்சு. அவ்வளோதான், நம்ம கனவை அடைய முடியாது அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் அப்போ தான் அந்த கனவு எனக்குள்ளே இருந்து சத்தம் போட்டுச்சு, உடைய கனவு அப்படின்றது நீ ஒரு கூடைப்பந்து வீராங்கனை ஆகணுன்றது தான், அதுக்கு எது தடையா வந்தாலும் நீ தாண்டி வந்து தான் ஆகணும்னு சொல்லுச்சு. அப்போ நான் முடிவு செஞ்சேன், என் கனவை நான் என்னைக்குமே கைவிட்டுடவே கூடாதுன்னு. வார இறுதிகளில் என் நண்பர்களோட பயிற்சிக்கு போனேன். விடுமுறை நாட்களில் கடினமாக உழைச்சேன். என்னோட எல்லா முயற்சிக்கும் ஒரு பலன் கிடச்சிச்சு. நான் விருதுநகர் மாவட்ட அணிக்கு தேர்வானேன். என் கனவு என்னமோ சின்னதுதான், அந்த வெற்றி என்னமோ சின்னதுதான், ஆனால் அது எனக்கு கொடுத்த சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் அவ்வளவு பெருசு. மறுபடியும் என் 9ஆம் வகுப்பை தொடர்றதுக்கு மந்த்ராவுக்கு வந்தேன். என் பல நாள் கனவான CASE தமிழ்நாடு அணிக்கு தேர்வானேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் மற்றவங்களுக்கு வேணா சின்னதாக தெரியலாம், ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட மதிப்பு என்னன்னு. ஒரு முறை வந்தால் அது கனவு, 2 முறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. உங்க கனவுகள் அப்படின்றது வெறும் ஆசையா இருந்தா அதை லட்சியமா மாத்துங்க. அதுக்கு ஒரு திட்டமிடுங்க. உங்க கனவு என்ன, அதை அடையிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, நாளைக்கு என்ன ஒரு சின்ன முயற்சி எடுக்க போறீங்க, இந்த எல்லா கேள்விக்கும் ஒரு குறிப்பேட்டில் பதில் எழுதுங்க. உங்க கனவுக்கான திட்டத்தை இடுங்க. இது கண்டிப்பா உங்க எதிர்காலத்தை மாற்றும். உங்க கனவுகள் அப்படின்றது சின்னதா இருக்கலாம், ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கணுன்றதா இருக்கலாம், ஏன் ஒரு போட்டியில ஜெயிக்கணுன்றதா கூட இருக்கலாம். ஆனா உங்களோட ஒவ்வொரு சின்ன வெற்றிக்கும் பின்னாடி ஒரு கனவு இருக்கு. அந்த கனவை நீங்க மதிக்கணும். ஒரு சின்ன விதை கூட மண்ணில் புதைக்கப்பட்டாலும் முட்டி மோதி மண்ணை பிளந்து துளிர்ந்து மரமாகிறது. அதே போல் விழுந்தால் விதையாய் விழுங்கள், எழுந்தால் மரமாயிருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கைன்றது ஒரு போட்டி மாதிரி, ஓடிக்கிட்டே இருக்கணும், இல்லை பின்னாடி வரவங்க ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்கன்னு. ஆனால் அது உண்மை கிடையாது. நம்ம வாழ்க்கைன்றது ஒரு போட்டி கிடையாது, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு முயற்சியும் ஒரு முன்னேற்றம், ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு கனவும் ஒரு திசை. நீங்கள் இன்னைக்கு ஒரு மாணவனாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த ஆற்றலை நம்புங்க. உங்கள் கனவுக்கான திட்டத்தை இடுங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு நிறைய பெற்றோர்களும் பெரியோர்களும் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே சின்ன வயசில்
கனவுகள் அப்படின்றது நிறையவே இருந்திருக்கும். ஆனால் ஏதோ சில தடைகள்னால உங்களால் உங்கள் கனவுகளை அடைய முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கும் உங்கள் கனவுகள் அடையிறதுக்கு உங்கள் வயது அப்படின்றது ஒரு தடையே இல்லைன்னு சொல்லி நிரூபித்திருக்காங்க ஒரு பாட்டி. நம்ம எல்லாருக்குமே கதை சொல்லும் பாட்டிகளை தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு பாட்டி கிட்டம்மாவோட கதை தெரியும்? பொள்ளாச்சியை சேர்ந்தவங்க தான் பாட்டி கிட்டம்மா. அவங்களுக்கு வயசு 82. பாட்டிக்கு அவங்களோட வார இறுதிகளில் அவங்களோட மகள் வீட்டுக்கு சென்று வரும் பழக்கம் இருந்துச்சு. அப்போது அவங்க பேர பசங்க பளுதூக்கும் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறதை பார்த்த பாட்டிக்கு தானும் பளுதூக்கும் போட்டிகளில் கலந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஆசையை அவங்க அப்படியே விட்டுறல. வார இறுதிகளில் அவங்களோட பேர பசங்களோட உதவியோட பயிற்சிக்கு போனாங்க. கடினமாக முயற்சி செய்ய ஆரம்பித்தாங்க. இந்தியன் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் சார்பில் நடத்தப்பட்ட பெண்களுக்கான பளுதூக்கும் போட்டியில் பங்கு பெற்று முதல் முயற்சியிலே 50 கிலோ எடையை பெற்று 5வது இடம் பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 2024ற்கான தென்னிந்தியாவின் வலிமையான பெண்மணி அப்படின்ற விருதை வழங்கியிருக்காங்க அந்த இயக்கம். பாட்டி அவங்களோட வயசை பெருசாக பொருட்படுத்தலை. அவங்களோட நம்பிக்கையை, அவங்களோட ஆற்றலை நம்பினாங்க. அவங்க திறமையை வளர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு 82 வயசுலையும் அவங்களோட கனவுகள் அடையிறதுக்கு அவங்களோட வயது அப்படின்றது ஒரு தடையே இல்லைன்னு சொல்லி நிரூபித்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீங்கள் என்னவாக போறீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் தான் இயக்குனர். நீங்கள் மட்டும்தான் இயக்குனர். உங்கள் கனவுகள் தான் திரைக்கதை, உங்கள் முயற்சி தான் இயக்கம், உங்கள் நம்பிக்கை தான் பின்னணி இசை, இறுதியில உங்க வெற்றி தான் திரைப்படத்தோட உச்சக்கட்டம். கனவு காண்பவர் 1000, ஆனால் அதை நினைவாக்குபவர் 1000ல் ஒருவர். ஆகையால் அந்த 1000ல் ஒருவராக இருப்பதற்கு கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். நன்றி, வணக்கம். எண்ணங்களே உயர்வாக்கு, கதவை திறந்து வை, காற்று வரட்டும், பெரிதாக கனவு காணு, எதையும் செய்து விடலாம், எட்டி பிடிக்க தூரமில்லை. தனது கனவின் மூலம் பெரும் வெளிச்சத்தை பாய்ச்சிய சாதனா அவர்களுக்கு நன்றி.